வணக்கம். உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, 2 பூண்டு, பருப்பு, தேங்காய், சோம்பு, மிளகாய், புளி கரைச்சி வச்சுக்கணும். சாம்பார் வைக்கிறத விட வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு அதுக்கு அரைச்சிக்கலாம். பருப்பு, சோம்பு, மிளகாய் எல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மஞ்சத்தூள் வல்லாம் இவங்க வீட்டில் சுசிலா கட்ட வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி விட்டு கலந்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்ல கெட்டியமாக இருந்துச்சுன்னா குழம்பு கொதிச்சோன்னு கூட போடலாம். நான் குழிப்பணியார சட்டியில் வச்சு போடுறேன். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் அதிகமாக இந்த மாதிரி பருப்பு குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி தானே அதிகமாக வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். குழிப்பணியார சட்டியில் உள்ள எடுத்துகிட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு தேவையானது கூட போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம்னா சோம்பு. ஒரு சிலர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க சோம்பை. நாங்கள்லாம் பெருஞ்சீரகம் தான் சொல்லுவோம். சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கேற்ப. ஒரு சிலர் அதிகமாக மிளகாய் சேர்த்துக்குவாங்க. ஒரு சிலர் கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க. நான் நிறைய தான் சேர்த்துப்போம் மிளகாய். அதனால் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன்.
கொத்தமல்லி தூள் கொஞ்சம், அப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், சோம்பு, பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம், முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக உருண்டையை ஆட் பண்ணிக்கணும். உருண்டையை ஆட் பண்ணால் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க, ரெடி.